ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பரிந்தே குருவே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஆசை பற்று இவையற்ற பலசாலிகளின் பலம் நானே, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையும் நானே. ஆசை பற்று இவையற்ற பலசாலிகளின் பலம் நானே அப்படின்னு சொல்றாரு. அதாவது பலசாலிகளின் பலம் நானுங்கிறார். பலசாலின்னு யார சொல்றாரு? உண்மையிலேயே பலசாலின்னா அவனுக்கு ஆசையும் பயமும் இல்லாம இருக்கும். பயம்ங்கிறது பற்று தான். பற்றோட இன்னொரு வடிவம் தான் பயம். பயத்துலதான் பற்று வருது. பற்றுனா ஒரு துணை தேடல், ஒரு தன்னை புகழ்வதற்கோ அல்லது தனக்கு தன்னுடைய செயல்களுக்கு உதவி செய்யறதுக்கோ, தன்னுடைய வாழ்வின் செயல்கள் உடல் இயக்கங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஒரு சேவகர்கள், இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே பயம்தானே. அந்த பயம்தான் பற்றுங்கிற வடிவத்துல இருக்குது. அப்போ அந்த பயமும் இந்த பயத்தை உருவாக்குறது ஆசைதான். பொதுவா ஆசைங்கிறது எதனால வருது? எல்லாரும் சொல்றது ஆசையே துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சுருக்கமா சொல்லிடுவாங்க. ஆசையே துன்பத்துக்கு காரணம்ங்கிறத பகவான் தான் சொல்லி இருக்கிறார். பிற்காலத்துல கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பிற்காலத்துல மனிதர்களுடைய குணநலங்களோட நலங்கள் எது நலம்னு தெரியாம, நல்லது எதுன்னு தெரியாம, நல்லது அல்லாததெல்லாம் தனக்கு நல்லதுன்னு நம்புற காலம் வரும்போது சுருக்கமா சொன்னாரு, ஆசையெல்லாம் பயத்துக்கு காரணம், ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே, அந்த அவதாரத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணாவதாரத்துல ஆசையும் பற்றும் பலசாலிகள் இல்லாத பலசாலிகள் அப்படின்னு சொல்லும் போது, பலம்னு சொன்னாலே பற்றும் பயமும் ஆசையும் இல்லாதவங்க தான் பலசாலின்னு அர்த்தம்ங்கிற அர்த்தத்துல சொல்லியிருக்காரு. யார் உண்மையில பலசாலி? ஆசை இல்லாதவன், பயம் இல்லாதவன் பலசாலி. அப்படிப்பட்ட பலசாலிகளுக்கு அந்த பலமாக இருக்கக்கூடியது, அதாவது வலிமையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நான் தான் அப்படிங்கிறார். அந்த ஆற்றலுடைய அம்சம் அவர் தான். அவர் கிருஷ்ணர் நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு அந்த பலம் கிடைக்காது. அந்த வலிமை நமக்கு இல்லை அப்படின்னா, மன வலிமை இல்லைன்னா ஆசையோ பயமோ பற்றோ வந்துடும். அப்போ பயமும் ஆசையும் இல்லாத, பற்றும் ஆசையும் இல்லாத ஒரு நிலை தான் வலிமையான ஒரு நிலையை தருது. அந்த வலிமை நான் தான். அப்போ பகவான் இருந்தா நமக்கு ஆசையோ பற்றோ இருக்காது. புரியுதா? அந்த ஆசையும் பற்றும் இருக்கிறது எதுக்காக இருக்குது? தவறான செயல்களை செய்து, தவறான செயல்னா ரொம்ப அல்பமான, தன்னுடைய உடல் ரீதியான புலன் ரீதியான இந்த பௌதிக வாழ்க்கையில நாம அனுபவிக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மிகவும் சொற்பமான அல்பமான சிற்றின்ப பிரியர்களை ஆக்குறதுக்கு தான் அந்த ஆசையும் பற்றும் வருதே தவிர, உண்மையான பலசாலியா கிருஷ்ணருங்கிற அந்த பலம், அந்த வலிமை நம்ம மனசுல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆசையும் பற்றும் வராது. வரல அப்படின்னாலே தர்மத்துக்கு விரோதமான சின்ன இந்த ஜட இன்பங்கள்ல, தாழ்ந்த மிருக புலன்கள்ல நமக்கு மகிழ்ச்சியோ ஈடுபாடோ வராது. அப்ப என்ன வரும் அப்படின்னா, எல்லாருடைய இன்பத்துக்கும் காரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ஆசை வரும். எல்லாருமே சௌக்கியமாவும் நல்லாவும் இருக்கணும்,
சகல ஜீவர்களும் நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூமி நல்லா இருக்கணும். பூமி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விருட்சங்கள்லாம், பயிர் பட்சிகள், பசு பட்சிகள் எல்லாமே சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா மனித வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவை. அப்ப அதுகெல்லாம் நல்லா இருக்கணும்னா மழையும் வெயிலும் சீதோஷ்ண நிலையும் பூமியினுடைய இயக்கமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வளர்ந்துகிட்டே போகும். அந்த ஆசை நானேங்கிறார். தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையும் நானேங்கிறார். முதல்ல சொன்ன ஆசைக்கும் இப்ப சொல்ற ஆசைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஆசையை துன்பத்துக்கு காரணம்ங்கிற வார்த்தை இங்க கிருஷ்ணர் சொல்றபடி பார்த்தா, கிருஷ்ணர் அப்படின்னு நினைக்கும் போது ஆசையை துன்பத்துக்கு காரணம்ங்கிற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் இல்லாம போயிடுது. அப்போ எது நல்லதுன்னு தெரியாத வரைக்கும் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி அவங்கள பயமுறுத்த வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு நிலைமை பகவானுக்கே வந்துருச்சு. பிற்காலத்துல புத்தரா வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நமக்கு நல்லது கெட்டது தெரியாத அஞ்ஞானத்துல மனிதர்கள் சமூக நிலை மாறின உடனே அவரே வந்து சுருக்கமா ஆசைப்படுறதுன்னா அவசப்படுவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சொன்னப்போ கிருஷ்ணரா இருக்கும்போது அவர் கீதையில சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆசையும் பற்றும் இல்லாதவனா இருந்தேன்னா நீ வலிமையானவனா இருப்ப. அந்த வலிமை நான் தான்றாரு. அப்ப அவரும் வலிமையானவரா, வலிமைங்கிற ஒரு ஆற்றலா நமக்குள்ள இருந்தாருன்னா நமக்கு இந்த ஆசையும் பற்றும் வராது. அப்படி வராம இருந்தா வலிமையானவர்களா இருக்கும். வலிமையானவர்களா இருக்கும் போது அது வராதுங்கிறது அவர் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு? அந்த வலிமையானவன் எதை பற்றி ஆசைப்படுவான்? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னா சகல ஜீவர்களுடைய சௌக்கியத்துக்காக, உலக நன்மைக்காக அவன் விசாலமான பரந்த மனப்பான்மையோட எல்லார் மேலேயும் பற்றோ பயமோ இல்லாம எல்லாருக்குள்ளேயும் தன்னோட அன்பு பிரதிபலிக்கிறத அவன் பார்ப்பான். தன்னுடைய அன்பு, என்னுடைய அன்பு உங்ககிட்ட பிரதிபலிக்கிறதையும் உங்களுடைய அன்பு என்கிட்ட பிரதிபலிக்கிறதையும் நான் அனுபவிக்கும் போது அந்த சுகமான சுகம், அந்த ஆசை, அந்த இன்பம், அந்த இன்பம் எப்படி வரும்? விசாலமான மனசோட உன்னுடைய நலத்தை நான் விரும்புறதும் என்னுடைய நலத்தை நீ விரும்புறதும். நலம்னா எது? வெறும் சரீர நலம் இல்ல, உடல் நலத்தை பற்றி புலன் நலத்தை சொல்லல, மனதோட நலம், உயிரோட நலம், உணர்வுகளோட நலம். அந்த இன்பம், பரஸ்பர அன்பை நம்ம பரிமாறிக்கும் போது அந்த தூய அன்பு ஜட ரீதியான உடல் ரீதியானதுக்கு மேலான, மிருக புலன்களுக்கு மேலான மனசார அப்படிங்கிற அந்த அன்பு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த மகிழ்ச்சி இன்பம் தானே. அந்த இன்பம் நான் தான்றார். அதுதான் தர்ம நெறிகளுக்கு விரோதம் இல்லாத அந்த இன்பம் நானே, அந்த ஆசை நானே அப்படிங்கிறாரு. அந்த ஆசை இருந்துச்சுன்னா அவன் எல்லா உயிர்களுடைய நன்மையும் விரும்புறான். அப்படிங்கும் போது அவனுக்கு, அந்த ஜீவனுக்கு, அந்த பலசாலிக்கு, அந்த தாழ்ந்த இச்சைகள் இல்லாத பலசாலிக்கு பயமும் கிடையாது பற்றும் கிடையாதுங்க இல்லாத அந்த பலசாலிக்கு விசாலமான அன்போட சுவை தெரியும். அந்த சுவை நான் தான்றார். அந்த இன்பம் நான் தான்றார். இப்போ நமக்கு தெரிஞ்சு அது எந்த இறைவனை பற்றி, இறைவனை நாடி போறதுல, மனக்கற்பனையில பலவிதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. இறைவனை தேடி போறதுல, ஜீவன் இறைவனை தேடுறதில்ல, அல்லது இறைவன் இல்லாத, இறைவன்கிற ஒரு விஷயத்தை மறுக்கிறதுலையும் கூட. இறைவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இலக்கு இருக்கு, இறைவனை மறுக்கிறதுக்கு ஒரு இலக்கு இருக்கு. இந்த ரெண்டு இலக்குலையுமே அவரவர் குணத்தின்படிதான் அவங்க அந்த இலக்கை நோக்கி வாழ்க்கையை நகர்த்திக்கிறாங்க. அவங்க நகர்த்திக்கிறது என்ன? அதுக்கு தகுந்த மாதிரி காலமும் அவங்களுக்கு உதவி செய்யும். எந்த ஜீவன் எப்படி விரும்புறானோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம் அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து, காலத்தின் அமைப்பினால வழிகாட்டுதல், அதனுடைய
ஆற்றல்னாலதான் அவன் ஒரு தேகமே எடுக்கிறான், ஒரு சரீரமே எடுக்கிறான். எந்த ஒரு சரீரத்தை எடுக்கிறதுக்கும் குறிப்பிட்ட இருக்கிறது காலம் இருக்குல்ல. இப்போ நமக்கு மனித இனத்துக்குன்னா 10 மாசம் ஒரு உடல் எடுத்து முழுமையாகி அந்த உடல் வெளியில வந்து தாயிடம் வந்து தனியா பிரிஞ்சு வந்து தன்னைத்தானே பராமரிக்க, இறை எடுக்க, உறங்க, ஓய்வு கொள்ள, தன்னை பாதுகாத்துக்க அப்படிங்கிறத பழகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குல்ல. உருவெடுக்க ஒரு காலம், பிறக்க ஒரு காலம், தன் வாழ்வை அமைத்துக் கொள்ள அறிவு பூர்வமா புலன்களோட அறிவு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அப்ப காலத்தினுடைய உதவியினாலதான் ஒருத்தர் வாழ்க்கையை நகர்த்திக்கிறேன். காலமும் நகர்ந்து கூடவே அவன் கூடயே வருது பின்னாலேயே. சிலருக்கு காலம் முன்னால போகும் அவனை இழுத்துக்கிட்டு, பலருக்கு காலம் பின்னால இருந்து அவனை தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கும். ஆக மொத்தத்துல எல்லாமே அடக்கி ஆள்றதுல காலம் தான் அடக்கி ஆளுது எல்லாத்தையுமே. ஆள்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளை அனுமதிக்கிறதுக்கு தான் ஆள்றதுன்னு அர்த்தம். ஜீவர்களை அனுமதிக்கிற சக்தி எதுன்னா அது காலம்தான். அதனாலதான் காலம் அடக்கி ஆள்பவற்றில் காலம் நான் பகவான் சொல்றாரு. இப்போ ஜீவனுடைய இந்த வாழ்க்கை காலம் நகர்ந்துகிட்டு போறதுல அவன் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறுத்துட்டு போனாலும், கடவுள் தான் அப்படின்னு மறுத்துட்டு ஏற்றுக்கொண்டு போனாலும், அந்த ரெண்டா தெரியுற அந்த ஒரே விஷயம் தான் ரெண்டா தெரியுது. ஏன்னா உள்ளதும் அல்லதுமாய் அப்படின்னு பாடி இருக்கிறாங்க பெரியவங்க. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 மறைக்கு அப்பாலாய் உள்ளதுமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி அப்படின்னு அந்த தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானுக்கு வணங்கும் போது, ஆசிரியனை வணங்கும் போது வரும். உள்ளதுமாய் அல்லதுமாய், அதாவது இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் ஒரே கடவுள் தான் எந்த வடிவத்திலையும். இன்னும் அந்த விஷயத்துக்கு போனோம்னா அருவமாய் உருவமாய் அப்படிங்கிறது எல்லாமே அது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு கொண்டு போகும். இங்க நாம கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் தான் அப்படியும் இருக்கிறதாகவும் இல்லாததாகவும், பலருக்கு இல்லாதவராகவும் இருக்கிறார், பலருக்கு இருக்கிறவரா இருக்கிறார். நாம நவராத்தான் பார்த்துட்டு இருக்கோம் கிருஷ்ணரை. நமது அதிகாரியா, நமது தகப்பனா, நமது வழிகாட்டியா, நமது குருவாக, நமது உணர்வாக, நமது புலன்களாக, நமது கண்களின் ஒளியாக, நமது ஞானமாக, நமது வைராக்கியமாக, நமது உயிராக, நமது உறவுகளாக, நமது பிள்ளைகளாக, நமது தாய் தகப்பனாக, நமது விரோதியாக கூட நம்ம பகவானைத்தான் பார்த்துட்டு. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நமது முட்டாள்தனத்துக்கு அவர் கடுமையான ஆசிரியனா இருந்து அடி பின்னிடுறாரு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். நம்மள என்ன நல்லாவா வச்சிருக்காரு? என்னையெல்லாம் அவர் நல்லாவே வச்சுக்கல. நாயடி பேயடி அடிக்கிறார். அது அந்த அளவுக்கு என்கிட்ட உரிமை எடுத்து என்னைய பார்த்துக்கிறதுல தான் எனக்கு பெருமையே. ஏன்னா அவரை நம்புற என்னுடைய காட் பிரதர்களே, அவர் பேரை சொல்லி என்னுடைய ஆன்மீக சகோதரர்களே என்னைய சின்னாவனப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் லௌகீகமா நல்லா இல்லை அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியும். அப்போ இந்த அளவுக்கு பகவான் என்னைய கண்டிக்கிறாரு, வதைக்கிறாரு, அறிவு கொடுக்கிறாரு, தண்டனைகள் பல விதமா தந்து என்னைய நேர்படுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது என் மேல அவருக்கு எவ்வளவு பிரியம் இருந்ததுன்னா என்னை இந்த பாடுபடுத்துவார். அப்போ என்னைய பக்குவப்படுத்தணுங்கிறதுல அவருக்கு அவ்வளவு அக்கறை, அவ்வளவு பாசம். அப்படி பிரியமா இருக்கக்கூடிய பகவான் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? எனக்கு எல்லாமே அவனா இருக்கிறது தானே விரும்புவேன். எல்லாமே என் கிருஷ்ணன் தான் அப்படின்னு தான் விரும்புவேன். ஏன்னா அவர் என்னைய இந்த உலகியல் ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், வரட்டு கௌரவம், பெருமை, அந்தஸ்து இதுல எல்லாம் மயங்க விட மாட்டேங்காரு. அதெல்லாம் வேணும்னு அலைய விட மாட்டேங்காரு.
எதுலயும் பொறுப்பா அதுகளை எல்லாம் சம்பாதிக்கிறது. 4 காசு பார்த்தோம், அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு ஏதாவது ஒண்ண படம் காட்டுறதுக்கு விட மாட்டேங்காது, உங்களை ஏமாத்துறதுக்கு விட மாட்டேங்காது. அப்போ எவ்வளவு பிரியமா இருக்காரு, என்னை நல்லவன் ஆக்குறதுக்காக அவர் அறுபாடுபட்டு இருக்கிறார். இப்பேற்பட்ட கடவுளை நான் எப்படி மறுக்க முடியும்? அதனால அவர் மேல எனக்கு பிரியம். ஆக நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கிருஷ்ணர் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா இல்லாதவரா என்னால பார்க்க முடியாது. ஆனா இல்லாதவராகவும் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறாரு, அப்படியும் கொடுக்கிறாரு, அப்படியும் ஒருத்தனை நம்ப வைக்கிறாருங்கிறத நான் நேர்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இனி படுத்துறாங்கல்ல அவனுங்க எல்லாமே ஆன்மீக சின்னமெல்லாம் அணிஞ்சுதான் இருக்காங்க. ஆனா உள்ளன்போட கிருஷ்ணரை பாக்குற மாதிரி தெரியல. கிருஷ்ணர் காட்டின அந்த வெளிச்சத்தை வச்சு அவன் பார்க்கறதெல்லாம் பூதிகமான பொருள் சேர்க்கை, புகழ், புலனின்பம், தற்பெருமை, நான் தன்னுடைய தலைமைக்கான தன்னை தலைமைப்படுத்திக்கிற முன்னிலைப்படுத்திக்கிற அந்த ஒரு பேராசை, இப்படி போறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்களெல்லாம் அப்படி நடத்துறாரு பகவான், நம்மளை இப்படி நடத்துறாரு. அப்போ யாருக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறார். அவரவர் சரணடைவதற்கு ஏற்றார் போலவே வாழ்வை அமைத்து தந்துடுறார். அப்போ காலமா இருக்கக்கூடிய அப்போ பகவானே ஆசை அப்படிங்கிறத 2 விதமா சொல்றாரு. ஆசையும் பற்றும் இருக்கிற இல்லாத பலசாலிகளின் பலம் நானுன்றாரு. தர்ம நெறிக்கு விரோதம் இல்லாத ஆசையும் நானே அப்படிங்கிறாரு. அப்போ பரஸ்பர அன்பு, நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு, நீங்க எங்கிட்ட காட்டுற பாசத்துக்கு, உடல் சம்பந்தமாகவோ பொருளாதார சம்பந்தமாகவோ அல்லது வேற எந்த ஒரு ஜட காரணங்களாலேயோ உங்க மேல இருக்கக்கூடிய அன்பு எனக்கு மாறவே மாறாது. என் மேல இருக்கிற உங்க அன்பு மாறவே மாறாது. இந்த பரஸ்பர அன்பு எவ்வளவு பாசமா இருக்கு. இதுல ஒரு இன்பம் நமக்கு இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இந்த இன்பம் இன்னும் வளரணும். இந்த இன்பம் ரொம்ப சொற்பமா தான் தெரியுது. ஏன்னு கேட்டா நம்ம இன்பத்தை உணரக்கூடிய அந்த குணமும் அந்த புலனும் அந்த உடலும் ரொம்ப அழுக்கடைஞ்சு போய் இருக்கிறதுனால இந்த இன்பம் லேசா தெரியும். தூய்மையான பேரின்பம் ரொம்ப கொஞ்சமா தெரியும். இந்த தற்காலிகமான மிருக புலன் இன்பம் மிகப்பெரிய வசீகரமானதா தெரியும். இந்த நிலை மாறுறதுக்கு தான் பகவான் நம்மள பாடம் நடத்துறார். காலமாகிய பகவானும் கருணை உள்ள உறவுகள் மூலமாகவும், சம்பந்தமே இல்லாம நீங்கெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. யாரெல்லாம் சம்பந்தப்பட்டவங்கன்னு நினைச்சனோ அவங்களுக்கெல்லாம் என் பேச்சும் என் குணமும் இந்த பரஸ்பர அன்பை காட்டுற விதத்துல நம்பிக்கையே இல்லாம போயிடுச்சு. இதுவும் பகவானுடைய ஏற்பாடு தான். அப்போ தர்ம நெறிக்கு விரோதம் இல்லாத சிற்றின்பம், அந்த இன்ப முகர்ச்சியும் அந்த ஆசையும் நான் தான், அவருடைய அருள் தான். அவர் தான் அந்த ஆசையாகவும் இருக்கிறாரு. அதே சமயத்துல பலம், பற்று பயம் இல்லாத அந்த பலசாலியா இருக்கக்கூடிய அந்த பலத்துக்கு காரணமான வலிமையும் அவராகவே இருக்கிறார். இப்போ வலிமையும் அவர் தான், ஆசையும் அவர் தான். அவரே ஆசையா இருந்தா அது தூய்மையான ஆசை, அவரே வலிமையா இருந்தா தூய்மையான வலிமை. அது இந்த போதியத்துக்கு அப்பாற்பட்ட வலிமை. அந்த இன்பமும் பௌதிகத்துக்கு அப்பாற்பட்ட இன்பம். அவங்களுக்கு இங்கே பௌதிக ரீதியான அடையாளத்தை மகிழ்ச்சியா இருக்கிறதாகவோ வலிமையா இருக்கிறதாகவோ காட்ட முடியாது. ஏன்னா இந்த வலிமை எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் உடல் வலிமை, வெறும் ஜட வலிமை, வெறும் பொருளாதார வலிமை, பதவி, அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற வலிமையெல்லாம் கன நேரத்துல இந்த காலம் பார்த்தா உடனே முடிவு கொண்டு வந்துடும். எத்தனை வலிமையான நீண்ட காலம் வாழ்றத பார்த்துருக்கோம் இல்லையே? உடல் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகி சிதைஞ்சிரும். பொருளாதாரம் தலையில மாறி போகும். பதவி, அந்தஸ்து, கௌரவம், ஏன்னா பல வரலாறுகளை பார்த்துருக்கிறோம். நம்ம மரியாதைக்குரிய அரண்மனையில ஐஸ்வர்யத்துல அவ்வளவு செல்வாக்குல இருப்பாங்க எத்தனையோ பெரும் தலைவர்கள். என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய
அந்த செய்தியை நீங்க கூட படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய செல்வந்தர், ஒரு நாட்டோட அதிபராக இருந்தவர், அவர் வீட்டுல அவர் அரண்மனையிலேயே ரொம்ப கொடூரமா நாயை விட்டு கடிக்க விடுற அளவுக்கு, விரட்டி விரட்டி கடிக்க விடுற அளவுக்கு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு போய் முடிவுக்கு வந்து இறந்தார். அந்த செய்தி பேரு எனக்கு ஞாபகம் இல்லை, செய்தி ஞாபகம். அவர் தான். அந்த மாதிரி எல்லாம் அது நமக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் உலக செய்தியில கிடைச்சது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரு அது ஆன்மீக பதவியில வேஷம் போட்டாலும் சரி, அரசியல் பதவியில வேஷம் போட்டாலும் சரி, மான மரியாதை எல்லாம் போய் கேவலமா ஒரு மோசமான நிலையில ஒரு விலங்க போல சிதறி சின்னாபின்னமான தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கோம். ஆக மொத்தத்துல வலிமைனா அது பகவான் தான் இருக்கணும், ஆசைனா அதுவும் பகவானாக தான் இருக்கணும். அப்படி ஒரு பகவானே ஆசையாகவும் வலிமையாகவும் நமக்கு இருந்து, நமக்கு வழிகாட்டியா இருந்து, உறவாகவும் எல்லா வகையான உறவாகவும் எந்த காலத்திலையும் எற்றைக்கு மேலே பிறவிக்கு முன் தன்னோடு உற்றோமே ஆகுங்கிற மாதிரி ஆண்டாள் தாயார் சொன்ன மாதிரியே நாமளும் பகவானுடைய துணையில பூரண வலிமையோட வாழ்வோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாசரி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.